அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு சிதறிய முத்துக்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவங்கள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒரு டாப்பிக்காக பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களின் துணிச்சல். ஒரு தடவை மதினாவை தாக்க எதிரிகள் சூழ்ந்த சமயம் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவை சுற்றி அகழி தோண்டும் வேளையில் தமது தோழர்களோடு ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது உணவு இல்லாமல் வயிற்றில் கற்களை கட்டிக்கொண்டு வேலை செய்தார்கள். அச்சமயத்தில் தொடர்ந்து 3 நாட்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவின்றி வாடினார்கள். இச்செய்தியை கேள்விப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அழுகை பொங்கி வழிந்தது. எப்படியும் தந்தையின் பசி போக்கிட வேண்டும் என்ற துடிப்பால் இருக்கும் உணவை ஒரு பொட்டலமாக கட்டி எடுத்துக்கொண்டு துணிச்சலாக முஸ்லிம்கள் அணியை நோக்கி புறப்பட்டார்கள். அங்கு தனது அருமை தந்தையரை கொண்டு வந்த உணவை உண்ணும்படி ஏவினார்கள். இந்த நேரத்தில் தமது அருமை மகளை கண்ட அனல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கலங்கி விட்டார்கள். இந்த அபாயகரமான வேளையில் ஏன் வந்தாய் மகளே, உணவை எடுத்துக்கொண்டு உடனே வீடு போய் சேர்ந்துவிடு என்று கெஞ்சினார்கள். முடியாது, தாங்கள் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று அடம் பிடித்தார்கள் ஃபாத்திமா நாயகி. உடனே அந்த உணவில் தாம் சிறிது சாப்பிட்டு தம் தோழர்களுக்கும் கொடுத்துவிட்டு, இப்படிப்பட்ட அபாயகரமான நிலையில் இனி வரவேண்டாம் மகளே, அது எனக்கு மிகவும் துன்பத்தையும் வேதனையை ஏற்படுத்தும் என்று கூறி மகளை உடனே அனுப்பி வைத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். படிப்பினை. தந்தையின் பசியை தன் பசி என்று உணர்ந்தவர்கள் நம் ஃபாத்திமா நாயகி அவர்கள். ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான பசி நேரத்தில் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் உணவு சாப்பிடும் போது அந்த உணவில் ஒரு ரொட்டியை எடுத்து அதில் மாமிசத்தை வைத்து அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், எனது அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கொடுத்து வாருங்கள், அவர்கள் வீட்டிலும் பல நாட்களாக உணவின்றி பட்டினியாக உள்ளார்கள் என்று கூறி அனுப்பி வைத்த அருமை தந்தைக்கு நன்றி கடன் ஆற்ற வேண்டாமா? அபாயகரமான வேளையில் கூட பயமின்றி துணிச்சலாக களத்திற்கு சென்றது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீரத்தை காட்டுகிறது. இஸ்லாமிய பெண்களுக்கு பெரும் படிப்பினை ஊட்டுகிறது இச்சம்பவம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.